பொங்கல் என்ன நடக்க போகுது? இந்த படம் நீங்க பேசுற பேச்சுக்கு படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியலன்ற ஒரு மீம் டெம்ப்ளேட்லாம் பார்க்க முடியுது. வினோத் வந்து என்ன தலைவரே படம் ரிலீஸுக்கு வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்களேன். சார் இந்த மாதிரி நெறைய மீம் டெம்ப்ளேட் நம்மளால பார்க்க முடியுதுல்ல சார். இது அங்க பாதிக்குமா? இல்ல. கேவிஎன் நிறுவனம் இங்க இவரை வைத்து படம் பண்ண வரும்பொழுது விஜய் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான் அது. ஓகே. தேர்தல் நேரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது, நிச்சயமாக அதுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒருவேளை இந்த படம் வந்து கட்சிகளால் பிரச்சனை, அதனால் அந்த படம் வந்து எங்கேயாவது முடக்கப்படுது அல்லது வந்து பெரிய அளவு தியேட்டர்கள் கிடைக்கலன்னா அதற்குண்டான லாஸை வந்து விஜய் பேர் பண்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை பேசி தான் வச்சுருக்காங்க. அப்படி தான் கேவியனும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அதனால் அவர் ஆரம்பத்துலேருந்து எதிர்பார்த்தது தான் அது. அப்போ இந்த முறை வந்து தேர்தல் ஒரு சூடான தேர்தலாக இருக்கும். ஜனநாயகன் மீது கை வைத்தால் நமக்கு அது வந்து இன்னும் ஓட்டு பலவீனமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும்னா ஆளுங்கட்சிக்கு தெரியாமல் இல்லை. அப்போ அதை ஃப்ரீக்வெண்ட்டாக விட்டுருங்க. அதில் போய் கை வச்சிங்கன்னா தேவையில்லாத ஒரு எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். நமக்கே அது வந்து தப்பாக முடியும்னு அவங்க நினச்சாங்கன்னா விட்டுருவாங்க. இல்லை வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம், அவரை நிம்மதியாக தூங்க விடக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா கை வைப்பாங்க.